பாலன் நகர் பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய புத்தக திருவிழாவில் இன்றைக்கு குழந்தைகளின் கதை சொல்லல் நிகழ்வு சிறப்பாக போச்சு. நேற்றும் ஒரு குழந்தை இங்கே கதை சொல்லிச்சு. அது பஞ்சதந்திர கதையினுடைய கதைகளில் ஒன்று தான். இன்னைக்கு குழந்தைகள் சொன்னதில் ஒரு கதை பஞ்சதந்திர கதை, மற்றதெல்லாம் வந்து நவகாலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான மனநிலையை வடிவமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட கதைகள். அருமையான உரையாடல் இன்னைக்கு போயிருக்கு. என்னன்னா, பஞ்சதந்திர கதைகள் ரெண்டு வகையாக பேசப்பட்டது. ஒன்று வந்து வரலாற்று பஞ்சதந்திர கதைகள் எப்படி இருந்ததோ அதே போல காக்காய் வரை எடுக்கிறது, நரி தந்திரமாக ஏமாத்துறது, அப்படி. இன்னொரு வடிவத்தில் பார்த்தீங்கன்னா, ஏமாற்றுதல் எல்லாம் தேவையற்றது, குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லித்தர வேண்டியதில்லை, அது வந்து ஒரு எல்லாவற்றையுமே நல்லபடியாக நல்ல எண்ணங்களோடும் நற்செயலோடும் உழைத்து வாழ வேண்டும் என்பது போன்ற நற்கருத்துக்களால் நிரப்பப்பட்ட கதைகளாகவும் மற்றது இருந்தது. அதில் திரு வீரபாலன் முன்னேற்ற பதிப்பகம் உரிமையாளர் மற்றும் மக்கள் வாசிப்பு இயக்க அமைப்பாளர், தொடர்ந்து 25 ஆண்டுகளாக புத்தகங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பவர். அவர் இன்னைக்கு அதே பஞ்சதந்திர கதையை நவீன குழந்தைகளுக்கு அவர்கள் மனதில் குற்றம் கள்ளம் போன்ற எண்ணங்களே வராமல் இருப்பதற்காக கதை சொல்லலாம் என்று பஞ்சதந்திர கதையை அவர் ஒரு வடிவத்தில் சொன்னார். நற்கருத்துக்களால் நிரப்பப்பட்டு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே அற்புதமாக காக்கா இப்போ சொல்லி பறிக்கிட்டு வருது. பாட்டி வடையை சுத்த முதல் கடை வடையை காக்காய் கொடுக்குது. நரி பசியோடு வர்றது தெரிஞ்சு காக்காய் உருகுது. உருகி வடையை தியானம் பண்ண தயாராகுது. ஆனால் நரி வேண்டாங்குது. பாட்டி மனசிறங்கி தன் சொந்த 2 வடையாக கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்கங்குது. எல்லாமே கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் அற்புதமாக இருக்கு. குழந்தைகள் கூட ஒரு நல்ல கருணையையும் பேரன்பையும் விட்டு கொடுத்தலையும் உழைப்பின் மதிப்பையும் பேசுது. நல்ல கதை தான். கதையை நாம் குறை சொல்லிட முடியாது. ஆனால் பஞ்சதந்திர கதைகள் ஏறத்தாழ என்னுடைய மதிப்பீட்டின்படி 2500 ஆண்டுகள் அல்லது 3000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் நிலவுகிற கதைகள். அது இறுதி காலங்களில் அச்சகங்கள் வந்ததற்கு முன்பு ஓலைச்சுவடிகளிலெல்லாம் தனித்தனியாக துண்டு துண்டாக ஆங்காங்கே பதியப்பட்டிருந்தது. காவியங்களுக்கு சிறுகதைகளாக, ஊடுகதைகளாக, கதைக்குள் கதையாக, அப்படியெல்லாம் அந்த கதைகள் பதிவில் இருந்தது. பெருவாரியான கதைகள் வாய் சொல்லால் சொல்லப்பட்டு அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து வந்திருக்கு. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லப்பட்ட மக்களுக்கு அந்த கதைகளுக்குள் இருக்கக்கூடிய திருட்டு, தந்திரம், யுக்தி, கூட்டுச்சேர்தல், தனிமைப்படுத்தப்படுதல், எதிரியை பலவீனப்படுத்துவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்காத. ஒரு 2500 ஆண்டுகளா 3000 ஆண்டுகளா தெரியாம போயிருக்குமா? ஆனால் அது அப்படிதான் பதியப்பட்டிருக்கு. பஞ்ச தந்திரங்கள், பஞ்சன்னா 5ன்னு அர்த்தம். 5 யுக்திகள் என்றுதான் தலைப்பு, 5 மெத்தட், அதைத்தான் அந்த கதை சொல்லுது. அப்போ 5 வாழ்க்கை முறைகளை அந்த கதைகள் பதிவுல வச்சிருக்கு. அப்போ வரலாற்றில் நாம் இன்னைக்கு ஒரு சமூகம் முழுவதும் குற்ற சமூகமாக மாறி இருக்கிற சூழல்ல எல்லா பக்கமும் தந்திரங்களும் யுக்திகளுமே மனிதர்களை நம்ப செய்து ஏமாற்ற செய்தலே இங்கே அடிப்படையாக மாறி இருக்கிற நவயுகத்தில் இந்த கதைகளை வந்து நாம மாற்றலாம், குழந்தைகள் கிட்ட நல்லதை கொண்டு வரலாம் என்று நல்லெண்ணக்காரர்கள், வீரபாலன் போன்றவர்கள், இன்னும் ஏராளமான பேர் அதுக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த குழந்தை பேசின கதை பள்ளியில் அவர்கள் யாராவது சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நல்ல முயற்சிகள். ஆனால் பஞ்சதந்திர கதை ஏன் 2000 வருஷமா இருக்கு? ஏன் 3500 வருடங்களுக்கு முன்பு யாரோ ஒரு பாட்டனோ பாட்டியோ தாத்தனோ கிழவனோ கிழவியோ தடத்தில் போகிற சாலையில் போய்கொண்டிருக்கிற ஒருவனுக்கு எங்கேயோ மரத்துக்கடியில் உட்கார்ந்துருக்கிறவன் ஒரு கதை சொல்லியிருக்கான். அது தொடர்ந்து கதையாக வந்துதான் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அது அதில் பாருங்க, ஆசிரியர் பேர் இருக்காரு, தொகுப்பாசிரியர்னு தான் போட்டிருப்பாங்க. அந்த கதையை தொகுத்தவர்கள் தான் இருப்பாங்க. அப்போ பஞ்சதந்திர கதைகள் வந்து தொகுக்கப்பட்ட போது அதை கொஞ்சம் நல்லபடியாக நீதி கதையாக அப்படி தொகுத்திருக்கலாம் இல்லையா? அவங்க ஏன் தொகுக்கல? அங்கதான் பஞ்சதந்திர கதையை பற்றிய தாஸ் பயிலரங்கு வைத்திருக்கக்கூடிய
நிறுவனர் தாஸ் வந்து கேள்வி கேட்டார், பஞ்சதந்திர கதை புத்தகங்கள் ஏன் படிக்க வேண்டும் என்ற கேள்வி கேட்டார். அந்த இடத்துல தான் நாம் பஞ்சதந்திர கதையை படியுங்கள் என்று ஒரு எழுத்தாளனாகி கடந்த 20 ஆண்டு காலமாக நான் செல்லுகிற கல்லூரிகளிலும் சரி, பள்ளிகளிலும் சரி, மாணவர்களிடம் சரி, கலை இலக்கியவாதிகளிடமும் சரி, நான் சிபாரிசை செய்கிற புத்தகங்களில் ஒன்றாக பஞ்சதந்திர கதைகள் இருக்கு. பஞ்சதந்திர கதைகள் வந்து ஏன் மனிதர்கள் அதில் இல்லை? இதில் ஒரு பாட்டி வருது, கதை முழுவதும் படிச்சீங்கன்னா எங்காவது ஒரு முனிவர், எங்காவது ஒரு வயசானவர், ஒரு இளைஞன், ஒருத்தர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அதிக பாத்திரம் இருக்காது. உயிர்களாக இருக்கும், பறவைகளாக இருக்கும், மிருகங்களாக இருக்கும். அப்ப இதுக்கு ஏன் வந்து ஹீரோவாச்சு? கதை சொல்லி ஏன் மனிதர்களை கொண்டு கதை சொல்லவில்லை? இதுதான் அந்த ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு, ஆனா மனிதர்களை கொண்டு சொல்லும் போது பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை அதிகாரத்தினால வரும் என்று கதை சொல்லி அஞ்சலாம், கதை சொல்லி தனிமைப்படுத்தப்படலாம், கதை சொல்லிக்கு எதிரிகள் உருவாக்கலாம். அதனால அவன் என்ன பண்ணிட்டான், மன்னனை சொன்னாலும் குற்றம், ஊருக்குள்ள பெரிய மனுஷனை சொன்னாலும் குற்றம், எதிரி ஆள் வச்சு அடிப்பானுங்க. அக்கா தங்கச்சி மேல ஏதாவது ஒரு குறை சொன்னா அதுல மூஞ்சி இழுத்துக்குங்க. அண்ணன் தம்பிகளுக்கு சொன்னா வாழ்க்கை பூராவும் பிரச்சனை பண்ணுவானுங்க. மாமச்சன் கேட்டானுங்கன்னா வீட்டு பக்கம் தலைவாசம் வைக்க மாட்டானுங்க. இவனுங்களுக்கு எப்படித்தான் ஒரு நற்கருத்தை சொல்லுவது, எப்படிதான் இவனுங்களுக்கு ஒரு விஷயத்தை பிரச்சனையின் ஆழத்தை புரிய வைப்பது? அதற்காக ஆதியிலேயே 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனுக்கு அந்த கலை நெருக்கடி வந்துடுச்சு. அந்த கலைப்பு அடைப்புல நெருக்கடியை நீக்குவதற்கு அவன் பாத்திரங்கள் முழுவதையும் முயலாகவும், அணிலாகவும், சிங்கமாகவும், மாடாகவும், ஒட்டகமாகவும், ஒட்டக சிவிங்கியாகவும், யானையாகவும், நரிகளாகவும், சென்னாய் கூட்டங்களாகவும், கழுகாகவும், பறவையிலும் சேராமல் மிருகத்திலும் சேராமலும் இருக்கிற வௌவாலெல்லாம் பஞ்சதந்திர கதைக்குள்ள இருக்கு. அப்ப இந்த பஞ்சதந்திர கதைக்குள்ள இதுகளை எல்லாம் வச்சு ஏன் எழுதணும்? ஏன் காக்காய் வந்து வடை திருடிடுங்கிற வார்த்தை உண்மையில் இல்லை. பஞ்சதந்திர கதையில் ஒரு பாட்டி வடை சொல்றான், ஒரு மரத்துக்கடியே ஒரு பாட்டி வடை சொல்றான். அவளுக்கு கமலா பாட்டி என்று நேற்று ஒரு பாப்பா பேர் வச்சது. நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். ஏன்னா என்ற காலத்தில் எனக்கு பாட்டி மட்டும்தான் இருந்தது. அது பாட்டிமார்களை முழுவதையும் அடையாளப்படுத்தியது. அது கமலா பாட்டியை தவிர சரஸ் பாட்டியும் இருந்திருப்பாங்க, ருக்மணி பாட்டியும் இருந்திருப்பாங்க. அந்த பாட்டிகள் இல்லை, இப்போ காணாமல் போயிடுவாங்க, கமலா பாட்டி வந்தாங்க. அப்போ கமலா பாட்டி இல்லாமல் மரத்துக்கடிய பாட்டி வட சுட்டா எல்லோர் பார்வையிலும் அவங்கவுங்களுக்குள்ள ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டி வந்துடுவாங்க. அதனால தான் அந்த பாட்டி அந்த கதைக்கு பேர் வைக்கல. அப்புறம் அடுத்த வரி வருது, காக்கா வடைய எடுத்துடுச்சு, திருடல, எடுத்துடுச்சு. ஏன் கதை சொல்லி எடுத்துடுச்சுன்னு சொல்றான்? மனிதர்களில் உலகத்துல தான் பொருள்கள் உன்னுடையது என்னுடையது என்ற பிரிவினை இருக்க ஒழிய உயிர்களின் உலகத்தில் பிரிவினை கிடையாது. காகத்தின் பார்வையில் வடை அதன் உணவு மட்டும்தான். அது உன்னுடையது. பாட்டி சுற்றுக்கு பாப்பா தாத்தா வந்து உளுந்து பருப்பு விளைவிச்சு விவசாயம் பண்ணி 6 மாசம் 1 வருஷம் வேலை செஞ்சு கொண்டு வந்திருக்காருங்கிறதெல்லாம் காக்கை தெரியாது, தேவையும் இல்லை. அது காகத்தின் உலகத்திலிருந்து அது வடையை எடுத்துக் கொள்ளுகிறது. எடுத்துட்டு போய் சாப்பிடலான்னு அது ஒரு மரத்து மேல வச்சு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பக்கத்துல ஒரு நரி வருது. ஏன் அந்த இடத்துல யானை வருதுன்னு கதை சொல்லி சொல்லல? ஒரு புலி வந்திருக்கலாம் இல்லையா? ஏன் நரி வருது? கதை சொல்லி ஏன் நரியை தேர்ந்தெடுத்தான்? அப்ப அந்த இடத்துல நரி சிற்றுயிரி, அதனால் அதிவேகமாக ஓட முடியாது, அதனால் பெருவிலங்குகளோடு மோத முடியாது, அதற்கு பெரிய வலுவான கோரைப்பற்கள் கிடையாது, அதற்கு வந்து கொம்பு கிடையாது, குத்தி கிழிக்கிற கொம்புகள் கிடையாது, பறக்காது, நீந்தாது, பயங்கர கஷ்டம் அதுக்கு எல்லாம் வாழ்க்கை. அப்ப கடினமான ஒரு சூழலில் அடர்ந்த காடுகளில் புலிகளுக்கும் சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும் யானைகளுக்கும் பெருமிருகங்களுக்கு இடையில் வாழ வேண்டிய நிறைய கழுகு தூக்கிட்டு போயிடும். உதவிட்டு வெளியே வந்தா கழுகு தூக்கிட்டு போயிடும். அப்போ அப்படியே ஒரு சிறு பிராணி, அந்த சிறு பிராணி தன்னுடைய உலகத்தில் தான் வாழ்வதற்கு தன்னுடைய உணவை தேடுகிறது. அது காகத்தின் வாயில் இருந்தாலும் எடுத்திருக்கும், அது இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்ததுன்னா பாட்டி பார்க்கலனா அதுவும் வடையை எடுத்திருக்கும். ஆனா பறவை காகம் வடையை எடுத்துட்டு போய் வேற இடத்துல மரத்தில் உட்கார்ந்துருச்சு. இப்போ அது நரி இருக்கிற இடத்துக்கு அது போய் சேர்ந்துருக்கு. அப்ப நரி அந்த பக்கத்துல பார்க்குது, நரி சொல்லுது, ஏன்னா நரினால மரம் ஏற முடியாது, ஒரு குரங்கு போலவோ ஒரு சிறுத்தை போலவோ வேகமாக ஏற முடியாது.
மரமே ஏற முடியாது. அப்போ அது நரி வந்து சிற்றுயிரியாக இருக்கிறது, பறக்கிற ஒரு மிருகத்தை, பறக்கிற ஒரு உயிரியை, ஆனால் அதுகிட்ட இருக்கிற தன்னுடைய உணவை, அது வேணா உணவில் அந்த உலகங்கள் உனக்கு எனக்கு கிடையாது, உண்றது என்றது கிடையாது. அந்த உலகத்தில் இருக்கிற நரி அந்த வடையை தான் பறித்துக் கொள்வதற்காக காக்கா காக்கானி அழகா இருக்கிற வார்த்தையை அது உபயோகப்படுத்துது. இது ஒரு தந்திரம், ஒரு யுக்தி, ஒரு பொய். ஆனால் இந்த பொய் நரியின் உயிர் வாழ்வதற்கான ஆயுதமாக மாறுகிறது. அந்த உண்றது என்றது அல்லாத பொருள்கள் மனிதர்கள் சொந்தமாக்கி கொள்ளாத ஒரு இயற்கையினுடைய உலகத்தில் அது குற்றம் அல்ல. மனிதர்களுடைய உலகத்தில் மட்டும்தான் அது குற்றப்பார்வையோடு பார்க்கப்படுது. அதனால நரி சொல்லுது, காகமும் தான் பறக்கிறான், வடையை எடுத்துக்கிற உரிமை இருக்கிறதுக்கு போய் எங்க இருந்தாலும் எடுத்துக்கும். அந்த நம்பிக்கையில வடை வாயில் இருக்கிறது கூட மறந்துட்டு, அது கைகள் கிடையாது, மறந்துட்டு நான் அழகுன்னு சொன்ன உடனே அப்படியே ஆனந்தமா பாடுது அப்படின்னு கதை சொல்லி சொல்றான். அதுல காகம் ஏமாந்துருது. இப்போ வடை விழுந்துருச்சு, நரி எடுத்துட்டு ஓடிடுச்சு. இதோட கதை முடிஞ்சது. அப்போ கதை சொல்லி என்ன சொல்ல வர்றான்னா, பாட்டி வடை சுடும்போது அவள் கவனமாக இருந்து கொண்டு அவளோட பொருளை பாதுகாக்கணும். ஏன்னா அவளுக்கு தான் பொருள் மதிப்பு இருக்கு. காகத்துக்கும் நரிக்கும் பொருள் மதிப்பு கிடையாது. உணவு உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசிய தேவை. உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசிய தேவையை உயிர்கள் அடைவதற்கு வாழ்வில் அடிப்படை உரிமை வேண்டும் என்று என் மூதாதையன் வேண்டி இருக்கிறான். அந்த உரிமையைத்தான் அவன் பஞ்சதந்திர கதையில் முதல் கதையாக வைத்திருக்கிறான். ஆக பஞ்சதந்திர கதைகளில் உருவாக்கும் இன்னும் உள்ளுக்குள்ள 1000 கதை இருக்கு, 1000 கதைகள் இருக்கு. அந்த 1000 கதைகளிலும் சொல்லப்படுகிற மெய்கீர்த்தி என்னவென்றால், வலிமையானவற்றுக்கு மத்தியில் வலிமையற்றவை வாழ்வதற்கான அடிப்படை உரிமை பேணப்படுகிறது. சிங்கத்தாய் ஒருபோதும் முயல் வெல்ல முடியாது, முயல் கூட்டமே சேர்ந்தாலும் வெல்ல முடியாது. அப்போ முயல் அது தன்னுடைய வாழ்வியலை பாதுகாத்துக் கொள்வதற்காக கிணற்று நீரை காட்டி சிங்கத்தினுடைய எதிரி, அதுக்குள்ள ஒரு அகந்தை இருக்கு இல்லையா சிங்கத்துக்கு, தான் தான் பெரிய ஆளுங்கிற அகந்தை, அந்த பெரிய ஆளுங்கிற அகந்தையை தூண்டிவிட்டு அது கிணற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நீரில் பாய செய்து முயல்கள் உயிர் வாழ்கின்றன. ஆக வலியனவற்றிலிருந்து எளியன வாழ்வதற்காக வாழ முடிய வேண்டிய அடிப்படை உரிமை வலியனவற்றுக்கும் உண்டு, எளியனவற்றுக்கும் என்ற அடிப்படை உரிமையை பேணுவதற்காக எழுதப்பட்ட கதைகள் பஞ்சதந்திர கதைகள். அந்த பஞ்சதந்திர கதைகளை நம் குழந்தைகளுக்கு கொடுப்பதன் மூலம் இந்த அதிகார உலகத்தில், இந்த பணக்கார உலகத்தில், இங்கு மேலாதிக்கம் செலுகிற உலகத்தில் ஆயுதம் இல்லாமல் ஒரு மனிதனாக எந்த இடத்திற்கு எப்படி இருக்க வேண்டும், எந்த சூழலில் தான் எப்படியெல்லாம் மாறிக்கொள்ள முடியும், தான் எப்படியெல்லாம் தன்னுடைய சிந்தனையும் சொல்லையும் செயலையும் உருவாக்கி கொள்ள முடியும் என்கிற அனைத்து வகை ஆற்றலையும் கொடுப்பதற்கு தான் பஞ்சதந்திர கதைகள் இங்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எழுதினவனாருன்னு எனக்கு இல்லையே, சொல்லப்போனால் அது எழுதப்படவே இல்லை, அது பேசப்பட்டது. அதை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். தொகுத்தவர்களுக்கு நன்றி. பேசிய மூதாதையர்களை வணங்கி பஞ்சதந்திர கதைகளை எல்லா குழந்தைகளும் வாசிக்க வேண்டும். புதிதாக கதை எழுதுபவர்கள் எப்படி வேண்டுமானால் எழுதி கொள்ளட்டும், அது அவர்களுக்கு இருக்கிற உரிமை, அவர்கள் செய்யட்டும். ஆனால் இந்த பஞ்சதந்திர கதைகளை மாற்றுவதை ஒரு படைப்பாளனாக, படைப்புலகத்தை கௌரவிக்க வேண்டும் என்று நம்புகிறவனாக, அதை அழிந்து போவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், அனுமதிக்காதீர்கள் என்று வேண்டி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சூப்பர் ஐயா, சூப்பர். ஸோ அடுத்த பஞ்சதந்திர கதை அடுத்த மீட்டிங்கில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, ரொம்ப தேங்க்யூ. வெரி ஹாப்பி. ஒரு டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கலந்து குழந்தைகளோட நீங்கள் உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி நைட்.